ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்க்கிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தூயாதி தூயவரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் இயேசுவே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய முகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிற பாக்கியத்தை தந்தீரே. எமக்கு நன்றி 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 ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்ப வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளில் இறங்கி வருகிறவர், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா துதியின் சத்தம் ஸ்தோத்திர சத்தம் ஹல்லேலூயா அப்பா அநேக வீடுகளிலிருந்து ஆண்டவரே துணித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தலபா ரியாந்தரானமா ஷாதரபாதலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வியாபியே ஸ்தோத்தரிக்கிறோம், சர்வ வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தர் ஹல்லேலூயா. செயல்களில் மகத்துவம் உள்ளவர், யோசனையில் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவுகிற தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அங்கே இறங்கி வருகிறதான எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ராபா ஷாதா ராபா தலபா ரியாந்தரானமா ஷாதா ராபா தலபா. ஹல்லேலூயா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தலபா. ஓ தேவ மகிமையினால் தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே. பரிசுத்த நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே. பரிசுத்த ஜீவன் கொடுத்தீரே. சுத்தமாக்கினீ விசுவாசித்தோ ஜெயம் கொண்டோ. சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லு. பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, எண்ணில் உள்ள யாவும் துதி சொல்லு. சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லு. எண்ணில் உள்ள யாவும் துதி சொல்லு. எண்ணில் உள்ள யாவும் துதி சொல்லு. பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி,
ஷதரபா தலபா ரியாந்தரானமா ஷதரபா தலபா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் முழு இதயத்தோடு நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே உயர்ந்திருப்பீராகப்பா, நீரே மகிமைப்படுவீராகப்பா. எங்கள் ஆராதனையில் எங்களோடு இடைப்படுங்க, எங்களை வழி நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. நீர் உயர்ந்திருங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் அப்படியே தொடர்ந்து தேவனை தொழுது கொள்வோம், பணிந்து கொள்வோம். மனதார ஆராதனை தேவனுக்கு ஏறெடுப்போம். ஒருவேளை இந்த காணொளியை நீங்கள் வீடுகளில் இருப்பீர்களே ஆனால் சற்று என்னோடு கூட இணைந்து உங்களை ஆராதிக்க அழைக்கிறேன். உங்கள் உள்ளம் தேவனை மகிமைப்படுத்தட்டும். நல்ல முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு வாஞ்சையோடு, முழு பக்தியோடு, முழு வைராக்கியத்தோடு, முழு தாகத்தோடு, பசியோடு தேவனை நாம் சற்று நேரம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். நல்லா இருக்கிற இடங்களிலேயே வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம்னு ஆரம்பிங்க பார்ப்போம். இந்த சத்தம் கேட்கும் பொழுதே சபையின் ஆராதனை நினைவு கூறுங்கள். இந்த ஆராதனையில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்ற உணர்வுக்கு வாருங்கள். நாம் எங்கிருந்தாலும் சரி, தரிசனமான தேவ சபை முழு உலகிலும் பரவி கிடக்கிறது. நாம் நம்முடைய சபையார் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இந்த ஆராதனையை கவனிக்கிறவர்கள் என்னோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களை வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளுக்கு பாத்திரமானவர், துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிகளில் பிரியப்படுகிறவர், துதிகளுக்கு மத்தியில் இறங்கி வருகிறவர், துதிகளையே எங்கள் ஆசீர்வாதத்துக்கு வழியாக்குகிறவர், துதிகளினாலேயே எங்களை உயர்த்துகிறவர். அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று அடிமைத்தனத்தில் இருந்து, பயங்கர போராட்டங்களிலிருந்து, இடுக்கண்களிலிருந்து நீர் தெரிந்து கொண்ட ஜனங்களை விடுதலையாக்கினீர். இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து துதிக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் விடுதலையாக்குவீராக. இந்த துதி யார் வாயிலிருந்து எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டாவதாக, ஒரு புது அபிஷேகம் இறங்குவதாக. கலாக்காராதீனமா லஹாதாராபோ ஹக்கராக்காதீனமாக்கா மாக்கலாக்காராதாலாபோ ஷாதாலாபாக்கா மாக்கலாக்காராத்தாலாபாக்காமா. நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் இருக்கிற திரியேக தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறோம், வரவேற்கிறோம். சபை நடுவே கூடி ஆராதிக்க உதவி செய்த ஆவியானவர் வீடுகளிலே உள்ளவர்கள், பயணங்களிலே உள்ளவர்கள், அமர்ந்து இதை கேட்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் எங்களோடு இசைவாய் இணைக்கப்படுவார்களாக. உள்ளம் துதியினால் நிரம்புவதாக, உள்ளம் தேவனுடைய சிங்காசனமாய் மாறுவதாக, பயங்கள் அகலுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக, விசுவாசம் பெருகுவதாக, நம்பிக்கை பெருகுவதாக, ஜெபம் பெருகுவதாக, துதி பெருகுவதாக. நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம். God we praise and exalt you. உம்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த துதியோடு இணைந்து கொள்ளுகிறவர்கள், இந்த ஆராதனையில் இணைந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் விடுவிப்பீராக. இவருடைய பயங்களுக்கு கட்டவிழ்ப்பீராக. உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ராஜா நீர் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனையில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் புது பலத்தினால் இடை கட்டுவீராக. ஆராதனையினுடைய பல பரிமாணங்களின் ஊடே நடந்து செல்ல, கடந்து வர கர்த்தர் கிருபை தருவீராக. ஆராதனையின் ஆழங்களை அவர்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் சபையாய் முகமுகமாய் பார்த்து ஆராதித்த நிலைமைகள் மாறி நாங்கள் காணொளியின் வாயிலாக உம்மை ஆராதிக்கும் பொழுது இதை காட்டிலும் பல மடங்கு அபிஷேகத்தினால் எங்கள் வீடுகள் நிரம்புவதாக. எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற போராட்டத்தின் ஆவிகளை இப்பொழுதே இந்த ஆராதிக்கிற சனத்திலே விலகி போவதாக என்று கட்டளை கொடுக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் உதிப்பதாக, புலவுகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக, வீட்டுக்குள் தேவ சமாதானம் இறங்கி வரும்படி
நாங்கள் கட்டளை இடுகிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் மகிமைப்படுவீராக. உம்மை நாங்கள் ஆராதித்து உயர்த்துகிறோம். மோசையினுடைய ஒரு இடத்து ஆராதனையை சற்று சிந்தையில் நிறுத்தி தொடர்ந்து நாம் ஆராதிக்க இருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 18:8 நாம் சற்று சிந்தையில் நிறுத்தி யாத்திராகமம் 18:8 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். உங்கள் உள்ளம் ஆராதனையினால் நிரம்பி இருக்கட்டும். ஆராதனை என்பது கண்மூடி மாத்திரம் அல்ல. நான் நடக்கும் பொழுதும், நாம் பழகும் பொழுதும், பேசும் பொழுதும் தேவனை ஆராதிக்க முடியும் என்பதை நான் உங்களிடத்தில் வலியுறுத்துகிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலி நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். அதாவது மோசே தான் மகிமையை பார்த்தான். மோசே முகத்தில் தான் மகிமை பிரகாசித்ததை நாம் அறிகிறோம். அடுத்த நிலையில் சொன்னால் இயேசுவை தவிர வேறு யாரும் அந்த பாக்கியம் பெற்றவர்களும் அல்ல. இயேசுனுடைய வஸ்திரத்தில் கூட அந்த மகிமை வந்துச்சு. ஆனால் மோசேக்கு முகத்தில் அந்த மகிமை வந்துச்சு. ஏன்னா அவன் பேசும் பொழுது கூட ஆராதனை, மோசேயின் ஆராதனை முறைமை என்று கூட நாம் இதை எடுத்து தேவனை மகிமைப்படுத்தலாம். அவன் பேசும் பொழுது கூட கவனிச்சிங்கன்னா அவன் சொல்லியிருக்கலாம், மாமா என்ன ஆண்டவர் எப்படி பலப்படுத்தி நடத்தினார் தெரியுமா, ஆண்டவர் என் மூலம் என்னெல்லாம் செஞ்சார் தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா, சிங்களலை பிளந்தேன் தெரியுமா, நாங்கள் இப்படியெல்லாம் நான் செஞ்சேன் தெரியுமா, ஆண்டவர் ஆச்சரியமாக என் மூலம் தான் எல்லாம் செஞ்சார் அப்படின்னு தன்னுடைய பெருமையை மோசே பேசாதபடிக்கு. ஆராதனையினுடைய ஆரம்பமே டாக் மோர் அபவுட் காட், தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறது. சபை கூடுகை நேரமோ இப்படிப்பட்ட காணொளியில் நாம் சேர்ந்து ஆராதிக்கிற நேரம் அல்ல. சதா காலங்களிலும் மோசே இப்போ மாமனை நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் பிள்ளைகளையும் மனைவியும் அழைத்து வந்திருக்கிற மாமனை சந்திக்கிறான். அவன் என்னென்னமோ சொல்லி இருக்கலாம். அதாவது அவன் பேசும் பொழுது உலக பேச்சு இல்லை, பண பேச்சு இல்லை, வியாபார பேச்சு இல்லை, அரசியல் பேச்சு இல்லை, சொந்த பெருமையும் இல்லை, எதுவுமே இல்லாமல் கர்த்தரை மாத்திரம் அவன் உயர்த்தி பேசி மகிமைப்படுத்தி தன் மாமனிடம் அவன் பகிர்ந்து கொள்ளுகிற இந்த இடம். கொரோனாவை பற்றி ரொம்ப பேசாதீங்க, ரொம்ப கொரோனாவை பற்றி பேசாதீங்க, இயேசுவை பற்றி பேசுங்க. அவர் பேர் யெகோவா ரஃபா. அவருடைய நாமத்திலேயே நமக்கு சுகமும் பாதுகாப்பும் இருக்குது. ஒரு ரத்தத்துக்குள்ளே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அதனால் ஆராதிக்கிற நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த தேவனை உயர்த்தி சாட்சியாக நில்லுங்க. உங்கள் பேச்சில் கவனம் இருக்கட்டும், உங்கள் செயல்களில் கவனம் இருக்கட்டும். ஆண்டவர் மகிமைப்படட்டும். பயந்து நடுங்காதீங்க. அதுக்காக புத்தியினமாகவும் எதையும் செய்யாதீங்க. அதனால் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தேவனை நாம் ஆராதித்து இந்த மோசையினுடைய முறைமையில் போய் மகிமையினால் நிரம்பி நம்ம வீடு மகிமையினால் நிரம்பட்டும். அக்கம் பக்கம் வீடுகளில் உள்ளதை பார்க்கட்டும். படகு நிரம்பி வழிந்த பொழுது அக்கம் பக்கம் படகுகளை பேதுரு அடைத்தான்னு எழுதுன மாதிரி உங்கள் வீட்டில் வர மகிமை அக்கம் பக்கம் வீட்டுக்குள்ளே போகட்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படியே என்னோட சேர்ந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி காட் வி பிரைஸ். மோசையினுடைய வார்த்தைகள் எங்கள் ஆராதனையின் முறைமையாய் மாறட்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் மாமனை சந்திக்கிற மோசே எத்தனை ஆச்சரியமாய் அவன் தேவனை குறித்தே மகிமைப்படுத்தி கர்த்தர் செய்தார், கர்த்தர் விடுவித்தார், கர்த்தர் நடத்தினார், கர்த்தரைங்களை தூக்கி சுமந்து வந்தார், கர்த்தரைங்களுக்கு மன்னாவை தந்தார், எல்லாம் ஒன்னொன்னா தேவன் 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 என்று மகிமைப்படுத்தி அவன் மகிமையை தேடி போனது போல நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்தி பேசிக்கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கை மகிமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த க்ளோரி. இல்லாவிட்டால் அது இக்கபோத்தை நோக்கி செல்.
கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில் மகிமைப்படுவாராக. இந்த நல்ல தேவனை நாம் உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த காண்கிற உங்களை பலப்படுத்துவாராக. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன் என்று சொல்லி நாம் பாடி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். நல்ல ஆவியில நிரம்பி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். முழு உலக நாடுகளை பார்க்கும் பொழுது இந்தியா பாக்கியம் உள்ளது. சமாதான கர்த்தர் நம்மோடு வருகிறவர், நடத்துகிற மேய்ப்பர், சுகமாக்குகிறவர். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். என் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. நம்பி பாடுங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எந்த நிலையில் நம்மை கைவிடாதவர். என் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், Glory to God. யெகோவா ஷம்மா, அபலதரபா, ஷிகலகரதரபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன். பாடுங்க பாடுங்க, மகிழ்ச்சி. கர்த்தர் செய்த பயங்கள் மாறும், துக்கங்கள் மாறும். கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவத்தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. தேவன் மீது தாகம், எல்லோருக்கு அல்லேலூயா, ஊழியத்துல என்னை தாகம். நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. ஏக்கமெல்லாம் நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, எஸ். யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன். ஜீசஸ். கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹிம் நீங்கதாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. எப்பயும் பாடுவோம். இம்மானுவேல் நீங்கதாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்றும் பாடுவேங்க. Glory to God. எலோஹிம் நீங்கதாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. Praise God. இம்மானுவேல் நீங்கதாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன். ஆமென். கர்த்தர் செய்த கரம் தட்டி பாடிடுவேன். Glory to God. நீண்ட நாள் சங்கடங்கள், வேதனைகளை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றும். இந்த லாக்டவுன் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி காத்திருக்கிறது.
அதான் அந்த நற்செய்திக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். முற்பிதாக்களில் ஒருவராய் இருக்கிற யாக்கோபு அதற்கு ஆயத்தமாக இல்லை என்பதை நாம் அறிகிறோம். வேதத்திலே ஆதியாகமம் 45:26 45:26 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. நீங்க நம்ப முடியாத ஒன்று கர்த்தர் இந்த லாக்டவுன் முடியும் பொழுது உங்களுக்கு செய்ய போறார். நீ நானும் எதிர்பார்க்காத ஒன்று, ஆனால் நம்புவதற்கு தேவன் நமக்கு கிருபை தரணும். அந்த ஆண்டவரை பிடிச்சி இந்த காலகட்டங்களில் நம்ம வாழ்ந்துடணும். யாக்கோபு அவங்ககிட்ட அவன் பிள்ளைமாரு சொல்கிறாங்க, அண்ணன் தம்பி மாதிரி, யோசேப்பு அண்ணன் தம்பி மாதிரி சொல்கிறாங்க, அவன் வஸ்திரத்தை மேலங்கியை கொண்டு காண்பித்து இது உன்னுடைய குமாரனுடைய வஸ்திரமாக பாரும் அப்படின்னு ஒரு பொய்யை தான் சொன்னாங்க. அவன் அதை நம்பினான். ஆனால் இப்போ உண்மையே சொல்கிறாங்க, யோசேப்பு உயிராக இருக்கிறான்னு அதை அவனால் நம்ப முடியும். தேவனை ஆராதிக்கிற அன்பான தேவ ஜனங்களே, உங்க இருதயம் எதை நம்புது? உங்க இருதயத்து எண்ணங்களை தேவன் பிரியப்படுற மாதிரி இருக்கான். இந்த யாக்கோபுக்கு நம்பவே முடியல. பீருண்டு போனான்னு சொன்னா நம்புறான். 22 வருஷம் பொறுத்து யாக்கோபுக்கு இந்த செய்தி வருது. திரும்பி உன் பிள்ளை யோசேப்பு உயிராக இருக்கிறான், எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான், அவன் மூர்ச்சித்து போனான் என்று எழுதி இருக்கிறது. நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி வைராக்கியமா உங்க திருச்சபையில் இசைந்து இருப்பீர்களே, ஆனால் இந்த லாக்டவுன் முடியும் பொழுது பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். லாக்டவுன் நம்ம ஆண்டவரை மிஞ்சி ஒன்றும் கிடையாதுங்க. எந்த லாக்டவுனையும் நம்ம ஆண்டவர் முறித்து போடுவார். அதனால் இந்த ஆண்டவர் கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு இன்பமான இனிமையான அருமையான ஒரு நல்ல செய்தி இந்த லாக்டவுன் முடிவிலே காத்திருக்கிறது. அதை பெறுவதற்கு நீ நானும் ஆயத்தமாக இருப்போம். நல்ல ஜபத்தில் இருங்க. உங்கள் வீடுகளில் நிறைய நேரம் இருக்குது, ரெஸ்ட் பண்ணுங்கள், ரிலாக்ஸாக இருங்க, ஃபேமிலியோடு இருங்க. இன்னொரு புறம் ரொம்ப கவனமாகவும் இருங்க. பி கேர்ஃபுல் டு கிவ் த பிளேஸ் டு காட். தேவனுக்குரிய நேரத்தையும் தேவனுக்குரிய இடத்தையும் உங்கள் வீடு எப்பொழுதும் தரட்டும். உங்கள் வீட்டில் கர்த்தர் மகிமைப்படட்டும். மரியாள் நல்லதைலத்தை உடைத்தபோது அந்த வீட்டின் வாசனை வெளியே பரவினது போல் உங்கள் வீட்டிலிருந்து ஒரு நறுமணம் வெளியே வரட்டும். ஜபத்தினால துதி. பிள்ளையெல்லாம் விளையாடுவாங்க, நீங்களும் விளையாடுங்க, ப்ளே வித் தம், பட் டோன்ட் ஃபர்கெட் டு கேதர் தம் டு வர்ஷிப். உங்களை கூட்டி ஜெபிக்க ஆராதிக்க மறவாதிருங்கள். நீங்கள் தனித்து ஜெபிக்கிறத உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். நீங்கள் வேதம் வாசிக்கிறதை உன் பிள்ளைகள் பார்க்கட்டும். அவனை நீ வாசினே சொல்லாத, அதை அவனை பாதிக்க அவன் வாசிக்க ஆரம்பிப்பான், அவன் செவிக்க ஆரம்பிப்பான். உன் பிள்ளைகளுடைய உலகத்து பிள்ளைகள்லாம் செல்ஃபோனில் முழுகும்போது உங்கள் பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகளும் கர்த்தர் பக்கம் திரும்புகிற நல்ல நாட்களாய் கர்த்தர் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா உணர்ந்து கரங்களை உயர்த்தி கொஞ்சம் நேரம் அப்படியே ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். God we worship you, God we worship you. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. யாக்கோபை போல எங்களை நீர் ஆயத்தப்படுத்தணுமே. அவன் மூர்ச்சை அடைந்தான், அவன் அதை நம்பவில்லை, அவன் திணறினான். மறுபடியும் அண்ணன் தம்பிமாரெல்லாம் திருப்பி கதையாக சொல்கிறாங்க. அவன் அங்கே போர்த்திபாரனுடைய அந்த மனைவி கிட்ட இருந்து தப்பான விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்குறான். யாக்கோபுக்கு ஒரே குழப்பமும் சந்தேகமும் சந்தோஷமோ அவனை குழப்பி போட்டுக்கிற இந்த நிலைமைகளில் அவன் திகைத்து நின்றான்னு எழுதியிருக்கிற மாதிரி நாங்கள் திகைக்காதபடிக்கு ஆயத்தமாக எங்களுக்கு கிருபை தாங்க. நல்லா உணர்ந்து கர்த்தரை உயர்த்தி, கர்த்தரை நம்பினோர் பேர் பெற்றோம், அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. எருசலேமை மலைகள் சூழ்ந்திருப்பது போல யெகோவா தேவனை இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற நீ யாராக இருந்தாலும் உன்னை சூழ மதிலையே எழுப்புவார்,
மலையையும் நிறுத்துவார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவர் அவங்கள சும்மா விட மாட்டார். அதனால் நம்ம நம்பிக்கையோடு இருப்போம், எதிர்பார்ப்போடு கூட இருப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல செய்தியை கட்டளையிடுவார். நல்லா உணர்ந்து தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடுங்க, கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் இந்த வேளையில் மகிமைப்படுவாராக. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் ஆமென். அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளா Glory to God. எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். எப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். அப்படியே உணர்ந்து கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் அப்படியே ஆராதித்து நம்பியோர் ஸ்தோத்திரம். மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு எந்த காலத்திலேயும் கனி தரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனி தரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயமில்லை, கோடைக்காலம் வரும், மழைக்காலம் வரும். வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். ஆமென். அப்படியே தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபு இந்த செய்தியை கேட்ட பிறகு என்ன செய்கிறான் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது, அவன் பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போனான் என்று ஆதியாகமம் 46 1-4 வசனங்கள் சொல்கிறது. நல்ல செய்திகள் வரும் பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, நன்மைகள் வரும் பொழுது, எதிர்பாராத மேன்மைகள், உயர்வுகள், பல காரியங்கள் நம் வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது நாம் அதில் மகிழ்ந்து இருந்து விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிப்போடு யாக்கோபு நடந்து கொள்ளுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஏன்னா எல்லா கதையும் யாக்கோபு கேட்குறான். அங்கே இருக்கிற எகிப்தின் தெய்வம் ரா என்று அவன் அறிந்து கொள்கிறான். ஆனால் யாக்கோபின் தேவன் யாவே. இதை எல்லாத்தையும் யாக்கோபு கேட்கிறான். ஒன்று விடாமல் பிள்ளைகளை வைத்து எங்கே என்ன நடந்தது? யோசேப்பு ரா என்கிற தேவனுடைய பூசாரி மகளை திருமணம் ஆஸ்நாத் என்பவரை திருமணம் முடித்து விட்டான் என்று அறிந்து கொள்கிறான். இப்போ யாக்கோபுக்கு பயமே வந்துருச்சு. ஒருவேளை எகிப்துக்கு போய் என்னுடைய தெய்வ வணக்கங்களையோ தெய்வனுக்கு விரோதமாக ஏதாவது நடந்து விடுமோ என்ற குழப்பத்துக்குள் உள்ளாகி, நல்ல செய்தி யோசேப்புன்னு உயிராக இருக்கிறான் என்று கேட்ட உடனே சாதாரணமாக எல்லாரும் அப்படி தான் நினைப்போம், விட்டுட்டு ஓடிடுவோம். சர்ச்சா சர்வீஸா, என் புள்ள திடீர்னு வந்துட்டான்,
ஊர்லேருந்து வந்துட்டான், அவன் திடீர்னு இப்படி வருவான்னு நினைக்கல, வெளிநாட்டிலேருந்து வந்துட்டான்னு ஆராதனையை கூட கட் பண்ணிட்டு ஓடுற ஆள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் யாக்கோபு எகிப்துக்கு போகலைங்க. அதாவது நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், அதாவது பச்சையாய் தெரிகிறதெல்லாம் புல்வெளி அல்ல, மினுக்குவதெல்லாம் தங்கமும் அல்ல, சிரிப்பவன் எல்லாம் நண்பனும் அல்ல. இன்னைக்கு யாக்கோபனுடைய வாழ்க்கையில ஆராதனையும் கற்றுக்கொள்ளலாம், அடி சுவடுகளையும் பின்பற்றலாம். பழைய ஏற்பாட்டு காலம்தான். என்ன அழகா முடிவு எடுக்கிறான் பாருங்க. செய்தியை கேட்ட உடனே ஏறு, ரதம் வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு, யோசேப்பு அனுப்பிட்டான், அவ்வளோத்தானு உடனே பட்டு வேட்டியை கட்டி கொண்டு மாட்டு வண்டியில் ஏறி ரதத்து மேலே உட்காரலிங்க. அவன் வண்டியெல்லாம் விட்டுட்டு இவன் வண்டியை எடுத்துக்கிட்டு பெயர் சபாவுக்கு போய் அவசர முடிவெடுக்கிற காலங்களை யாக்கோபு கடந்து விடுகிறான். நான் அதனால தான் உங்களை கேட்குறேன், உன் பேச்சோ உன் உள்ள நினைவுகளோ கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்குதா சங்கடப்படுத்துதான்னு நம்ம யோசிக்கணும். we never bother what we talk. அது வீடாக இருக்கட்டும், அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும். ஆனால் யாக்கோபு எதையுமே முடிவெடுக்க விரும்பாமல் அவன் நேராக பாருங்க, அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா அங்கே தான் வந்தார். யார்? ஈசாக்கு பெயர் சபாவுக்கு தான் வந்தார். இதான் ஆண்டவர் சொன்னார், ஏய் எகிப்துக்கு போவாத, காலை வெட்டிடுவேன், ஒழுங்கா இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 100 மடங்கு பலனை பெற்ற இடம் பெயர் சபா தான். அதற்கு வித்திட்ட இடம் பெயர் சபா. அதே மாதிரி ஆபிரகாம் எகிப்துக்குள்ளே போய் தான் ஆகாரோட வந்து பெரிய தலைவலியாக போச்சு. அவனும் கொண்டாந்து ஆண்டவர் எங்கே விடுறாரு? பெயர் சபாவுக்கு வந்து பலிபீடம் கட்டினான். அந்த பெயர் சபாவுக்கு யாக்கோபு திரும்புகிறான். நம்ம பெயர் சபாவுக்கு நாம் திரும்புவோம். கர்த்தர் மகிமைப்படுவார். உன் பெயர் சபாவை விட்டு விலகி விடாது. உனக்கு எந்த நன்மைகள் வந்தாலும் எந்த மேன்மைகள் வந்தாலும் சந்தோஷப்பட்டு விடாது. அது நிற்காது, நிலைக்காது. பெயர் சபாவுக்கு போகிறான். அவன் மகிழ்ந்து களி கூறுகிற அனுபவங்களை கர்த்தர் தந்து அவன் இன்பமாய் அவனுடைய அந்திம காட்களில் கண்களை மூட யோசேப்பை தேவன் அவன் விரும்பின பிள்ளையை அறிய வைக்கிறார். பெயர் சபாவுக்கு போயிட்டுனா நீ விரும்பினது நடக்கும். பெயர் சபாவுக்கு நீ நின்றுனா நீ நினைக்கிறத கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் இந்த ஆராதனையிலேருந்து இருக்கிற நம்மை அப்படி நிறுத்துவாராக. நல்லா உணர்ந்து கண்களை மூடி கை உயர்த்தி அப்படியே என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? யாக்கோபின் தேவன் என் தேவன் என்று மனதார தேவனை ஆராதித்து தொழுது கொள்வோம். கர்த்தர் மகிமைப்படுவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. நம்பி சொல்லுங்கம்மா, புதுசா இருந்தீங்கனாலும் என்னாலும் நடத்துவாரே. பிரிஞ்சு இருக்கிறீங்களா உங்க குடும்பத்தை? யாக்கோபின் வெளி தேசத்துல உங்க குடும்ப அங்கத்தினர் இருக்கிறாங்களா? கலக்கத்தோட இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் உரிமை பாராட்டுங்க. எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சோர்ந்து போயிட்டீங்களா? என் ஓட்டத்தில் நான்
தகப்பன் வீட்டில் என்னை சேர்த்திடுவார். பூமியில சபை, மேல பரலோகம் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புங்க. நம்புவேன் இறுதி வரை. ஆமென். ஆண்டவர் மகிமைப்படுவார். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன் கடந்து செல்ல போகிறோம். சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் சேர்ந்து ஜெபித்த அறிவிப்புகளையும் கவனிப்போம். ஆண்டவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி சபையில் உள்ள தேவைகளுக்காக, சபை விசுவாச மக்களுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் இந்த சுகவீன நாட்களில், வியாதியின் நாட்கள், கொள்ளை நோயின் நாட்கள் பூமியில் நடந்து கொண்டிருந்தாலும் இதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட வியாதியின் படுக்கைகளில், தனிமைகளில், வெறுமைகளில், தனித்து விடப்பட்ட நிலைமைகளில், கைவிடப்பட்டவர்களாய், இருதயம் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தூக்கி எடுக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள வியாதியாய், பலவீனமாய், ஆண்டவரே சுகவீனமாய் இருக்கிறவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் நினைக்கிறோம். சர்க்குணராஜுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெற்றி மாறனுக்காக ஜெபிக்கிறோம். பீட்டர் பிரதருக்காக, ஆண்டவரே வெங்கடேஷ் பிரதருக்காக, மணிராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் இறங்கி இவர்களை எல்லாம் தொடும்படியாய் நாங்கள் இவ்வளவு நேரம் ஆராதித்த எங்கள் தேவன், ஆண்டவரே நீர் சுகம் அளிக்கிறவர், பரிகாரியாய், ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை சந்திக்கிற நல்ல தேவன். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வல்ல கரம் இறங்கி வந்து இவர்களுடைய வியாதிகளை ஆண்டவர் நீர் மாற்றி போடும்படியாய், பலத்தை கட்டளையிடும்படியாய், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன்னு சொன்ன எங்கள் ஆண்டவருடைய வல்லமையுள்ள ஆண்டவரை வார்த்தைகள் இறங்கி வந்தவர்களை குணமாக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பீட்டர் பிரதருக்கு நீர் தருகிற நல்ல முன்னேற்றங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆண்டவரே உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த, ஆசீர்வதிக்க, ஆண்டவரே குபேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆனந்தராஜ் ஐயாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். லோகநாதனுக்காக ஜெபிக்கிறோம். கிரேஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செல்வம் நாகுக்காக, விக்னேஷுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, கடந்த நாட்களில் பாஸ்கர் ஷீபா அவர்களுக்கு ஒரு நல்ல பெண் குழந்தைய சுகபத்திரமான நல்ல சுகப்பிரசவத்தில் எந்த குழப்படிகளும் இல்லாமல் ஆண்டவர் தந்தீர், அலைச்சல்கள் இல்லாமல் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படியே வருகிற நாட்களில் பிரசவ நாளை எதிர்நோக்கி இருக்கிற சுஹாசினிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுகன்யாவுக்காக ஜெபிக்கிறோம். யாமினிக்காக ஜெபிக்கிறோம். மகா விஜி, யாபே, சுஹாசினி, ஆண்டவரே ஜீவித்த, ஆண்ட்ரியா எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கர்ப்ப காலங்களில் தாங்கி நடத்த, பலப்படுத்த, ஆண்டவரே தனிமைகள், ஆண்டவரே சோர்வுகளுக்கு விலக்கி, பயங்களுக்கு, குழப்பங்களுக்கு விடுதலையாக்கி, கர்த்தர் என் துணையானீர் என்று நாங்கள் பாடினது போல யாக்கோபின் தேவன் ஆண்டவரே இவர்களுக்கு நீர் துணை நின்று ஆண்டவரே பலப்படுத்த, உம்முடைய சகாயத்தை நீர் வெளிப்படுத்த உம்முடைய கரங்களுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. உம்முடைய வல்ல கரத்துக்கு தாழ்த்துகிறோம். எங்கள் சபையில் இன்னும் யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா பயங்களுக்கு விடுதலையாக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் மறைத்து வியாதிகளுக்கு விலக்கி, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க பலத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். எங்கள் ஏரியா முழுமையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமா இந்த ரெட் ஜோன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, தொற்றுக்கள் எல்லாம் நின்று போகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நல்ல செய்திகளை, நாங்கள் சுக செய்திகளை கேள்விப்பட எங்கள் ஆண்டவர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். எங்க தமிழ்நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம், சென்னை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க இந்திய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், உலக நாடுகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வருகிற எல்லா விதமான போராட்டங்களுக்கு எங்க தேசங்களை நீர் பாதுகாக்க, இந்த வெட்டுக்கிளி எல்லாம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே எங்க தேசத்தின் ஆண்டவரே செழுமையை பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த அறுவடையின் காலங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்ல கரம் ஆண்டவரே எங்க தேசத்தை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள, ஆண்டவரே உம்முடைய பெரிய ஆண்டவரே அனந்த தீர்மானங்கள் ஆண்டவரே எங்க தேசத்தில் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு தாழ்த்துகிறோம். எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த ஆராதனை நேரலையிலே பார்க்கிறவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவர்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள்.
குடும்பமாய் சேர்ந்து பாருங்கள். நல்ல ஒரு ஆராதனை நேரங்கள் உங்கள் வீடுகளில் உண்டாயிருக்கட்டும். சீக்கிரத்தில் கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு திறந்த வாசலை தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் பூட்ட முடியாதபடிக்கு பூட்டுகிறவர், யாரும் திறக்க முடியாதபடிக்கு பூட்டுகிறவர். லாக்டவுன் எல்லாம் ஆண்டவர் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஆண்டவர் அவர் நினச்சா இந்த எந்த லாக்டவுனையும் மாற்றி அமைக்க முடியும். அந்த ஆண்டவர் கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மளுக்கு திறந்த வாசலை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வைப்பார். பெரிய காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. கர்த்தர் தந்த இந்த நல்ல பெரிய வாய்ப்பிற்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். I thank God for this privilege of standing before you. தொடர்ந்து இந்த ஆராதனை நேரத்தில் இணைந்திருங்கள். Also connect with us in this time of worship. ஆவியில் நிரம்பி இருங்கள். Always be filled with the Spirit. வசனத்தை பகுத்தறியுங்கள். Know the words and understand. வசனம் காட்டுகிற வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருங்கள். Walk in the light of what the Bible says. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். God knows everything. இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு, The topic of my sermon today, தனிந்து போனவைகள். all those who have what has been brought down. தேவன் தந்த மேன்மைகளை விட்டுவிட்டு they lost the blessings that God gave them. தேவன் கூப்பிட்ட உடனே இதோ ஒளிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆதாம் முதல் இன்று வரை From Adam, who hid himself when God called him. நிறைய ஓட்ட உடசல்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் Till now, many people are hiding themselves with lot of faults in them. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி வைத்திருந்து, Even though with so much of faults inside us, God wants to rectify every fault in our life. அவைகளை அழகு பார்த்து உயர்த்தும் தருணத்திலே In the time of God lifting all those which have been brought down, தனிந்து போன சம்பவங்கள் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. there are again many instances where most of the people were brought down again when God was about to lift them up. கடைசியிலே At last, தேவன் எவ்வளவோ முயற்சித்தும் God was fighting so much, தேவனாலே வர்ணிக்க முடியாமல் போனவைகளும் ஏராளம் ஏராளம். and God was himself cannot explain everything. எது எப்படி போனாலும் Whatever may go, தேவன் தன்னுடைய வேலையை God was about to do his work இந்த நிமிஷம் வரைக்கும் நிறுத்தவே இல்லை. till now and forever. அவர் செயலிலே மகத்துவம் உள்ளவர். He is the God who is mighty in his works. முதலாவது தனிந்து போனவைகள்ல ஒரு உதாரணத்தை பார்ப்போம். The first example of what was brought down, ஏசாயா 3வது அதிகாரம் 16 முதல் 26 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்ப்போம். we could see in the book of Isaiah chapter 3 verses 16 to 26. சீயோன் குமாரத்தியின் அழகை குறித்து இங்கு ஏசாயா வர்ணிக்கிறார். Here Isaiah explains about the beauty or haughty of the daughters of Zion. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். Moreover, the Lord saith, because the daughters of Zion are haughty and walk with stretched forth necks and wanton eyes, walking and mincing as they go, and making a tinkling with your feet. ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். Therefore the Lord will smite with a scab the crown of the head of the daughters of Zion, and the Lord will discover their secret parts. அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறை சிந்தாக்குதலையும், In that day the Lord will take away the bravery of their tinkling ornaments above their feet, and their cords and their round tires like the moon.
ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலைமுக்காடுகளையும் the chains and the bracelets and the mufflers, சிரபூஷணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் the bonnets and the ornaments of the legs and the headbands and the tablets and the earrings, தாயித்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் the rings and nose jewels, வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் the changeable suits of apparel and the mantles and the wimples and the crisping pins, கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். the glasses and the fine linen and the hoods and the veils. அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிறும் மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டுக்கச்சும் அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். And it shall come to pass that instead of sweet smell there shall be stink, and instead of a girdle a rent, and instead of well set hair baldness, and instead of stomach a girding of sackcloth, and burning instead of beauty. உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். Thy men shall fall by the sword and thy mighty in the war. அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலமும் அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார். And her gates shall lament and mourn, and she being desolate shall sit upon the ground. அடுத்த வசனம். இப்படி சீயோன் குமாரத்தியை குறித்து ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். So here we could see about the daughter of Zion that Isaiah has written in his book. தேவைக்கேற்ற அலங்காரம் தவறு அல்ல. It's not bad to beauty ourselves, ஆடம்பரம் தான் தவறானது. but the selfishness of all those beauty is bad. உள்ளே மறைந்திருக்கிற மனமேட்டிமையும் அகந்தையும் தவறானது. The haughtiness of the spirit and pride that's hidden in ourselves is bad. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் எழுதி இருக்கிறது. In the book of Proverbs chapter 16 verse 18, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. pride goeth before destruction, and haughty spirit before a fall. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அலங்காரத்தை தவறாக சொல்லவில்லை. It is not said about the beauty we do. அகந்தை மறைந்து கொள்வதற்கு எப்பொழுது சீயோன் குமாரத்தியிடம் இடம் கிடைத்ததோ, When the pride had a place to hide in itself behind the daughter of Zion, அந்த நேரமே அழிவும் இந்த சீயோன் குமாரத்தியை துரத்தி கொண்டே வந்தது. so from that time on destruction was behind the daughter of Zion. ஆடம்பரத்திற்கு முதலிடம் கொடுத்த இருதயத்தில் If our heart gives first place to all those outward beauties, கொழுப்பு அதிகமாக ஏறியதால் the haughtiness inside is growing, தேவனுக்கு பிரயோஜனமாய் கடைசி வரை வாழ முடியவில்லை. then we cannot live an useful life for Jesus. இருதயத்திலும் ஆவியிலும் அழுக்கு நிறைந்திருக்கும் போது, If our spirit and our body is filled with all those bad things, உடலை கவர்ச்சியாக வைத்துக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. then all those beauty we do for our body becomes waste. ஒன்றை சொல்லுகிறேன், I want to tell one thing. தேவனுக்கு சுக்குநூறாய் உடைந்து போன உள்ளங்கள் தேவைப்படுமே தவிர, God wants an heart which is broken to pieces, ஆண்டவருடைய கண்கள் ஒரு நாளும் கவர்ச்சியை கண்டு ஏமாந்து போவதே இல்லை. rather than God doesn't need all those attractions that is only outward. ஆத்துமா மாம்ச சிந்தையில் மூழ்கி இருக்கும்போது, If our soul is so deep in worldly things, ஆத்துமா கால்புற புணர்ச்சியில் அகோர பசியில் வாடும்போதும், when our soul is so hunger for the worldly pleasures, பரிசுத்தம் எதற்கு, பக்தி பரவசம் எதற்குன்னு தான் சொல்லும். then at that time our soul asks, why is holiness, why is hunger for holiness is needed? ஆத்துமாவை வசனத்தினால் நிரப்ப முடியாதவைகள்னால, To all those things which cannot fill our soul, கவர்ச்சியினாலே மாண்டு போனவர்கள் ஏராளம் ஏராளம். then attraction kills them. தேவனுடைய சத்தத்தையே பின்னுக்கு தள்ளுகிற ஒரு பவர் கவர்ச்சிக்கு இருக்கிறது. Attraction has a power to cast God's word behind our back.
கவர்ச்சிக்காக நம்முடைய வாழ்க்கையை விற்று போட வேண்டாம். Do not be sold out for the attractions of this world. மனதில் நன்றாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். Make this firm in your hearts. தேவனுடைய எதிர்பார்ப்பில் வாழ்வதுதான் அழகு. It is beauty only when we live according to the expectations of the Almighty God. தேவனுடைய எதிர்பார்ப்பை விட்டுவிட்டு அவைகளை விட்டு விலகினால் தீமை தீண்டாமல் விடாது. So if we go astray from the expectations of God, then surely we'll be distracted. ஏவாளுக்கு நடந்ததுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க ஆரம்பிக்கும். Then we could see that what happened to Eve in our own lives. அடுத்த லெவலுக்கு போவதற்குரிய தடைகள் அதிகமாக வந்துவிட்டது. So there may be distractions that bring us down instead of going up in our life. இப்படி சீயோன் குமாரத்தின் அழகு தணிந்து போனது. So that's how the beauty of daughter of Zion was brought down. இரண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். I want to share another example. ஏசாயா 5வது அதிகாரம் 1 முதல் 7 வரை. Isaiah chapter 5 verse 1 to 7. இந்த இடத்துல திராட்சை தோட்டத்தின் பலனை குறித்து எழுதி இருக்கிறது. Here we could see about the result of a vineyard. திராட்சை தோட்டத்தின் பலன் தணிந்து போனது. Here the result or the harvest of the vineyard was brought down. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. Now will I sing to my well-beloved a song of my beloved touching his vineyard. My well-beloved hath a vineyard in a very fruitful hill. 7 வரைக்கும். அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. And he fenced it and gathered out the stones thereof and planted it with the choicest wine and built a tower in the midst of it and also made a winepress therein. And he looked that it should bring forth grapes, and it brought forth wild grapes. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். And now, O inhabitants of Jerusalem and men of Judah, judge, I pray to you, beat with me and my vineyard. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? What could have been done more to my vineyard that I have not done in it? Wherefore, when I looked that it should bring forth grapes, brought it forth wild grapes. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். And now go to, I will tell you what I will do to my vineyard. I will take away the hedge thereof, and it shall be eaten up, and break down the wall thereof, and it shall be trodden down. அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். And I will lay it to waste, it shall not be pruned nor digged, but there shall come up briars and thorns. I will also command the clouds that they rain no rain upon it. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. For the vineyard of the Lord of hosts is the house of Israel, and the men of Judah his pleasant plant. And he looked for judgment, but behold oppression, for righteousness, but behold a cry. இப்படி தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் புத்திரர்களை எச்சரித்ததை நாம் அடிக்கடி வாசித்து பழக வேண்டும். So we should practice reading all those warnings that was given to the Israelites by the prophets. நமக்கு சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில சரியான எச்சரிப்பு இல்லாவிட்டால், If we are not warned in correct places, ஆவிக்குரிய விஷயத்திலே தணிந்து போவோம். then our spiritual standard will start to come down. உயர்ந்து நிற்க வேண்டிய இடத்திலே வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்று In the விடுவோம். places where we should stand with our head up, we shall put our heads down. நாம் போகிற பாதையிலே எச்சரிப்பு குறியுள்ள ஒரு போர்டு இருந்தா அது நமக்கு நல்லது, சேஃப்டி. So it is good to have warning signs in the life we are living. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எச்சரிக்கையே இல்லை.
But in many of the God's people life, there are no warnings. கால் போன போக்கில போய் கொண்டிருக்கிறார்கள். They are just leading their life as they wish. நாம் தேவனுடைய ஜனங்கள். We are people of God. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். We have been washed by the precious blood of God. அவர் எதிர்பார்க்கிறபடிதான் நாம் வாழ வேண்டும். We should live by the expectations of God. இல்லாவிட்டால் நாம் தனிந்து போக Or தொடங்குவோம். else we will be starting to brought down. இங்கு எழுதப்பட்ட தோட்டத்திலே Here about the garden that has been written in the book, நல்ல அமோக விளைச்சல் இருந்தது. there has been more harvest, ஆனால் பலனோ கசப்பாக இருந்தது. but the fruit was bitter. பலன் கசப்பாய் வருவதற்கு அவர் பாகக்காய் தோட்டத்தை நடல. But here God did not plant a bitter gourd so to get a bitter fruit. திராட்சை பழம் கசப்பான கனியை தந்து விட்டால். But here the sweetest grapes is giving the most bitter fruit. அதுபோல ஒரு வெட்கக்கேடு தோட்டத்துக்கு வரவே வராது. It is a shame to this vineyard. இன்று நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, Nowadays what many people say, தேவன் தான் வேலி அடைத்தார், God only protected them, தேவன் தான் சுத்தம் பண்ணினார், God only cleansed them. பலன் கொடுக்காவிட்டாலும் தேவன் தான் பார்த்து கொள்வார்னு சொல்லுவாங்க. They say even if I didn't give any fruit, then God will take care of it. இது தப்பு கணக்கு. This is a wrong calculation. இந்த கணக்குல சரியான விடையை கண்டுபிடிக்க முடியாது. Then you will not get a correct answer for this calculation that you do. ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தின் அளவிற்கு ஆவியில் அனலில்லாமல் போனால், So if we have been given an amount of light, if we are not satisfying that light, then we should give the account to God. இப்படி தப்பு கணக்கு போட ஆரம்பிச்சிரும். Then we start to miscalculate. இப்படிப்பட்ட திராட்சை தோட்டம் போல Like this vineyard, ஏமாற்றுவதற்காகவே to cheat. இந்த பூமியில அவதாரம் எடுத்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. There are many people who are in this world just to cheat. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். So we should be very careful. தேவ சபை என்பது When we say about the church of God, ஒரு பெரிய பொது மேடை அல்ல. it is not a public stage. எல்லாரும் வந்து தங்களை வெளிப்படுத்துவதற்காக. Not to expose themselves. சபை என்பது ஒரு தோட்டம். Church is a garden. அதுல உடைந்து போன மரம் கூட துளிர் விட ஆரம்பித்து விடும். Even the barren tree will start to fruit. எத்தனை பேர் உங்க விசுவாச கரத்தை உயர்த்தி, How many of you lift up your faith hands? சபையாகிய தோட்டத்துல வந்ததும் தான் நான் துளிர் விட ஆரம்பித்தேன்னு தைரியமா சொல்ல முடியும். How many of you could say with faith that I have been brought up only after coming to this body of Christ? இன்றும் நம்மை அழகான தோட்டத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். Always thank God and praise him that he has kept you still in this beautiful garden of his church. அறுவடைக்கு ஆயத்தமான இந்த தோட்டம் The garden was ready to harvest. ஒரு பழம் கூட ருசி இல்லாத பழமாய் கொடுத்ததனால, But not even one fruit was sweet, தனிந்து போனதனால and was brought down. இந்த தோட்டம் படாத பாடுபட்டது. And this vineyard was going through a process of judgment. ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம் என்றால், When we see in Isaiah chapter 11 verse 1, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். and there shall come forth a rod out of the stem of Jesse, and a branch shall grow out of his roots. முழுவதும் வெட்டப்பட்ட மரம் போல, Like a plant that was cut forth from its roots, நாம் கண்ட கனவுகள் எல்லாம் தளர்ந்து போகலாம். maybe all our dreams that we have dreamt has been destroyed like from the root. நம்முடைய கனவுகள் கலைந்தாலும், Our dreams have been shattered. முழுவதும் வெட்டப்பட்ட மரம் போன்ற வாழ்க்கை நமக்கு அமைந்தாலும், Maybe our life is like a tree that was cut down from its roots. இங்கு வெட்டப்பட்ட மரம் துளிர் விட ஆரம்பித்தது. But the tree that was cut down was starting to sprout again. நாம் இருக்கிற தோட்டத்திலும் நாம் துளிர் விடலாம். Even we can sprout in the garden where we have been planted. எட்ட வேண்டிய நிலையை தாவீதின் சிங்காசனம் அடைந்தது. So the kingdom of David reached the place where it has to be reached. நாமளும் துளிர் விடலாம். Even we can sprout. ஆனால் பலன் கசப்பாக இருக்கவே கூடாது. But your harvest, your fruit should never be bitter. மூன்றாவது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். Also, and third example for this, ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் the book of Hosea
6வது அதிகாரம் 8வது 9வது வசனம். Chapter 6, verse 8 and 9. Gilead is a city of them that work iniquity and is polluted with blood. கீலேயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம், அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டு இருக்கிறது. And as troops of robbers wait for a man, so the company of priests murder in the way by consent, for they commit lewdness. பரிகாரர்களின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது, தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள். இந்த கீலேயாத் சீகேமுடைய புகழ் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது. Here we could see about the praises that the Gilead and Segem received. இந்த ஓசியா தீர்க்கதரிசி This prophet Hosea, இந்த அதாவது கேடுகட்ட நிலையை, this bad situation, பாவம் செய்தவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்காக, to tear out the hidden face of the sinners, ஆதாரங்களை சேர்த்து கொண்டே இருந்தார். he is gathering the testimonies. அதுக்காக இந்த தீர்க்கதரிசி செய்த விதம் என்னவென்றால், So what did this prophet do to gather? கால் தடங்கள் கண்டறியப்பட்டது. So he found out the footprints. அவங்க நடந்த விதத்தை கண்டறிந்தார். He found out how they walked. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால், In 1 Kings chapter 2 verse 5 and 6, யோவாபை குறித்து தாவீது சாலமோனிடம் சொல்லும்போது, when Solomon said about, when David said to Solomon about Joab, இந்த யோவாபை குறித்து சொல்லும்போது, when he was telling about Joab, அவன் செய்த விஷயத்தை ஆதாரமாக முன்வைத்தார். so he kept them with the testimonies and proofs. எந்த ஆதாரம் என்றால், What was the proof? அதாவது இதை கவனித்து பார்த்தீங்கன்னா கடைசியில சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே அப்படின்னு எழுதி, Whom he slew and shed the blood of war in peace, and put the blood of war upon his girdle that was about his loins, and in his shoes that were on his feet. தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. So these prophets were watching each and every movement of these people. தாவீதுக்கு இவனை குறித்த சம்பவம் ரொம்ப சங்கடமாவே இருந்தது, யோவாபை குறித்து. So David was very much frustrated about the activities of Joab. சமாதான காலத்துல ரத்தம் சிந்தினார், Even in the time of peace, he shed blood. காலம் சென்றாலும், Even though the time has passed, தாவீது சாலமோன்கிட்ட சொன்னது போலவே, like David said to Solomon, யோவாபின் வாழ்க்கையில நீதி நிறைவேறி விட்டது. so the judgment came on Joab. இந்த ஓசியா தீர்க்கதரிசியும் Also this prophet Hosea, இந்த சம்பவம் போலவே, like this instance, தேசத்திற்கு நியாய தீர்ப்பு தேவை என்று, he need to say a judgment for his nation. தேவன்தான் நியாயாதிபதி என்று God is the judge. ஜனங்களை எச்சரித்து கொண்டே இருந்தார். He wants people that God is the judge. இந்த இடங்களில் வாழ்ந்த ஆசாரியர்களை பார்ப்போம் என்றால், When we see about the priest during this time, வெயில் பட்ட உடனே ஆவியாகிற பனியை போல, like a snow that just evaporates when the sun comes on them. ஆசாரியர்களின் அன்பு தணிந்து போய் கொண்டே இருந்தது. So the love of the priest, the love that priest had was also diminishing. மத்தேயு 24:12 எழுதி இருக்கிறது, In Matthew chapter 24 verse 12, அக்கிரமத்தினாலே அன்பு தணிந்து போகும், because of iniquity shall abound, the love of many shall wax cold. ஆசாரியர்கள் அன்பு தணிந்து கொண்டே இருந்தது. The love the priests had in themselves was going to come low. அடைக்கல பட்டணங்கள், All those safety countries, கடைசியாக கொடுமையிலும் வன்முறையிலும் காட்சியளித்தது. at last all those safety places were become the dangerous places. ஆசாரியர்கள் ஆதரவும் ஆறுதலுமாய் இருக்க வேண்டியவர்கள், The priests should be a comforting people, உயிரை பறிக்கிற கசாப்பு கடைக்காரனா மாறிட்டானுங்க. but they have become a butcher. இந்த சீகேமை குறித்து பார்ப்போம் என்றால், When we see about the Shechem, சீகேம் என்று சொன்னால் தோல், when we say Shechem, it's a shoulder, பலம், it is the strength.
அதாவது இந்த சீகேம்ல என்ன நடக்குதுன்னா, What happened to this Sikkim? பரிதானம் வாங்குகிறவர்கள் பெருகி விட்டார்கள். They were about to get money in a wrong way. பரிதானம் கொடுத்தால் If we give money, lend money badly, இன்னும் கொஞ்ச நேரம் தோல்ல தூக்குறேன், then I will carry you some more time if you give me more money. இன்னும் கொஞ்சம் உதவுறேன், I will help you more if you give me some money. எவ்வளவு காசு கொடுக்குறே அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேலை செய்யறேன். If you give little money, I'll do little work. If you give big money, I will do big work. இப்படிதான் மனிதர்கள் இருக்கிறாங்க. Nowadays people are like that. காசு கொடுத்தா நான் சுமக்கிறேன். If you give money, I'll carry you. இயேசு மட்டும்தான் But Jesus alone, நம்மிடத்துல எதையும் எதிர்பார்க்காம without expecting anything, கடைசி வரைக்கும் நம்மை சிலுவையில சுமந்தார். and from till his death he carried us. எந்த பரிதானமும் வாங்கல, Did not receive any money, அவர்தான் நம்மை சுமந்தார். but he was the one who carried us through. இதுவரை சுமந்தார், Till now he is carrying us. இனிமேல் அவர்தான் சுமப்பார். Forever he'll be carrying us. இங்கு வாழ்ந்தவர்களுடைய தோள்கள் எல்லாம் But the people of the shoulders of the people lived there. தேள்களாய் மாறிவிட்டது. The shoulders became the scorpions. தானா தோள் மேல இருக்கிறவங்க கீழே விழுந்துருவான். But the people who are on his shoulder will fall down. ஏன் கீழே விழுந்தான்னு கேட்டா, Why did you fall when we asked them? தேளை போல கொடுக்கு. Because they were poisonous scorpions on the shoulder. நிறைய பேருடைய தோள் மேல தேளின் விஷம் இருக்கும். In many people's shoulders there are poison of scorpions on them. எல்லாரையும் நம்பிடக்கூடாது. Do not believe everyone. இயேசுவை மட்டும்தான் நம்ம நம்பணும். Believe Jesus alone. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 Samuel chapter 15 32 33 வசனங்களிலே verses 32 and 33. சவுல் தனிந்து போன போது, When Saul was brought down, ஆவியிலும் தனிந்தான், he was brought down in the spirit. செயல்லும் தனிந்தான். He was brought down in his actions. தனிந்து போன போது When he was brought down, சாமுவேலுடைய நாக்கின் நுனியில தீப்பிடித்து எரிந்ததாம். the tip of the tongue of Samuel was on fire. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம்னு சொன்னார். Samuel said it's better than sacrifice. Obedience is better than sacrifice. இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒன்று, ஆகாகை கொன்று போடணும். Here what was the commandment to Saul was to kill the king Ahag. ஆனா சவுல் அப்படி செய்யல. But Saul did not kill him. ஆகாக் எப்படின்னா பேசியே கவுக்குற ஆளு. Agag was so wise in his speaking. அவனுடைய பேச்சில மயங்கிட்டான் சவுல். Saul was so much fell down for his words. 33வது வசனத்துல பார்த்தா, In verse 33, சாமுவேல் பார்த்து Samuel saw him. சவுல்ட்ட சொன்னாரு, Said to Saul, ஏன் இன்னும் உன்னை கொலை பண்ணல? why didn't you kill the king Ahag? ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ற? Oh, why did you disobey the word of God? நீ செய்யாத வேலையை இப்ப நான் செய்யறேன் அப்படின்னு. So I have to do what was the work given to you. 32வது வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா, When you read the verse 32 carefully, இந்த ஆகாக் this king Ahag, சாமுவேலையும் பேச்சில கவிழ்த்து போடுவதற்கு கங்கணம் கட்டினான். this Agag was also want to make fall for his words to Samuel. அதாவது சவுல் கையில பட்டயம் இருந்தது, அவனே நம்மளை வெட்டல. So what this king Ahag thought, Saul was having a sword and with my speech he even didn't kill me. சாமுவேல் கையில எதுவுமே இல்ல. But now Samuel doesn't have any weapon in his hand. ஈஸியா பேசி ஜெயிச்சிரலாம்னு பார்த்தான். So he thought with my words I can just convince him. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, What was the word that he said? மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம்னு சொன்னான். And Ahag said, surely the bitterness of death is past. பட்டயம் வச்சிருந்தவனே வெட்டல. He said, the one who had sword did not kill me. சும்மா நிக்கிற ஒன்னால என்ன ஜெயிக்க முடியுமா? Do you without weapon is going to kill me? சாமுவேல் கையில பட்டயம் இல்ல. Samuel did not have weapon in his hand. ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. But he had the fear of God. கீழ்ப்படிதல் இருந்தது. He had obedience. நியாய தீர்ப்பு இருந்தது. He had the judgment of God. சவுல் முடித்து போட வேண்டியவனை சாமுவேல் முடித்தான். So the work that was incomplete by Saul was completed by Samuel. ஏசாயா 25:5 பார்ப்போம் என்றால், In Isaiah chapter 25:5, அந்நியரின் மும்முரம் the
the noise of the strangers, பலவந்தரின் ஆரவாரம் the branch of the terrible ones தனியும் என்று எழுதியிருக்கு. shall be brought low. ஏசாயா 2வது அதிகாரம் 11வது வசனம் 17வது வசனத்துல In Isaiah chapter 2, மனுஷனுடைய வீராப்பும் தனியும். verse 11, it says, the lofty looks of man shall be humbled. தேவனிடத்து முன்பாக வெட்டி பந்தாலாம் காமிக்க முடியாது. Do not haughty yourself before the presence of God. ஆண்டவர் எதை செய்யணுமோ சரியான நேரத்துல செய்து விடும். God will do everything in His perfect time. கடைசி வரையிலும் நாம நிக்கணும் ஆண்டவருக்கு முன்னால. We should stand till the end before கடைசி God. வரைக்கும் நிற்க வேண்டியவங்க We have to be standing before God till our last breath. தனிந்து போகும்போது எப்படி இருப்பார்கள் என்றால், But how will they be when they are brought low? யோசிக்க திணறுகிற மூளையும் குறுகிய இருதயம் கொண்டவர்களா இருப்பாங்க. They have the brain that struggles to think, and குறுகிய இருதயம், and they have a small heart. குறுகிய இருதயம் They have very small heart. எதுக்குமே யூஸ் ஆகாது. It's not useful for anything. இவர்களுடைய செயல்லாம் சீக்கிரத்துல வெளிப்படும். So all those people's work will be exposed. எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் தனிந்து போயிடுவாங்க. They may be in a biggest post, but they may come very low. இதுல முதலாவது உதாரணம் பார்ப்போம் என்றால், When we see about the first example of this, இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத், we could see about the Judas who betrayed Jesus. இவனை குறித்து பார்த்தால், When we see about him, ஒரு 3 வசனங்களை உதாரணமாக சொல்லுகிறேன். I just want to quote 3 verses about him. யோவான் 13:27 In John chapter 13 verse 27, யூதாஸ் காரியத்திற்குள் சாத்தான் புகுந்தான் என்று எழுதியிருக்கிறது. and after the shop Satan entered into him. லூக்கா 22:22 In Luke chapter 22 verse 22, இயேசு தாம் அதாவது தீர்மானிக்கப்பட்டபடியே போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு எழுதியிருக்கு. and truly the Son of Man goeth as it was determined, but woe unto that man by whom he is betrayed. மத்தேயு 27:5 In Matthew chapter 27 அவன் verse 5, நான்று கொண்டு செத்தான் என்று எழுதியிருக்கு. he departed and went and hanged himself. சிகரம் தொட வேண்டியவன் He was a man who should have touched the great heights. பிசாசானவன் எப்போது இருதயத்தை தூண்டுவதற்கு இடம் கொடுத்தானோ, When he gave space for Satan to do the work in his heart, நீ செய்ய வேண்டியதை துரிதமா செய் அப்படின்ற கட்டளை கொடுக்கப்பட்டது. so Satan gave the order to do whatever he does swiftly. குறுகிய இருதயம் இருந்ததுனால Because his heart was so small, ஆண்டவருடைய ஊழியத்துல தொடர முடியல. he was unable to sustain in the ministry of God. தனிந்து போனான். He was brought low. ரெண்டாவது பார்த்தா In the second thing, ஆமானின் ஆக்ரோஷம். we could see about the anger of Aman. எஸ்தர் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே In the book of Esther chapter 7 verse 8, காரியம் மாறுதலாய் முடிய தொடங்கும் போது, when all those things was going in another way rather than he planned, எஸ்தர் போட்ட பிளான் மொர்தெகாய் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. now the plan of Esther and Mordecai was about to succeed. இந்த இடத்துல நடந்த சம்பவம் In this place what happened? அகாஸ்வேருக்கு உக்கிர கோபத்தை கிளப்பி விட்டது. This incident made the king anger more. என்ன அப்படின்னு சொன்னா, What happened here? இந்த ஆமான் This Aman, அதாவது சரண்டர் ஆகிறதுக்கு, to surrender himself before the queen, எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்தின் மேல விழுந்து கிடந்தானா. so he fell down in the throne of Esther. இந்த சம்பவம் This instance, ராஜாவுக்கு இன்னும் கோபத்தை தூண்டி விட்டுச்சு. this triggered the anger of the king, அதாவது யோசிக்க தெரியாத மூளை, because his brain was not working properly. அதனால தான் தனிந்து போனது. That's why he was brought low. அதாவது எப்பவுமே இருதயத்துல நல்லதா யோசிச்சதே கிடையாது. Because he never had any good thoughts in his heart. உடனே அவனுடைய முகத்தை மூடி போட்டார்கள்னு எழுதி. And here the verse says, immediately they covered Haman's face. அதே அதிகாரம் 10வது வசனத்துல எழுதி இருக்கு. In the same chapter verse 10, ராஜாவின் உக்கிரம் தணிந்ததாம்.
then was the king's wrath pacified. மூணாவது ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். Also, and third example, 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே in 2 Samuel verses 1:6. தற்செயலாய் ஒருவன் ஓடி வருகிறான். Here a man runs about by chance. தாவீதினிடத்திலே ஓடி வருகிறான். He comes to David. சவுலை கொன்று விட்டதாக சொல்லுகிறான். He says he killed Saul. சவுல் இல்ல, அடுத்தது தாவீது தான் ராஜா. So he says Saul is no more. You are going to be the next king. தாவீதினிடத்துல போய் இப்படிப்பட்ட செய்தியை சொன்னா நமக்கு ஏதாவது பரிகாரம் கிடைக்கும். So this man thought, if I say this good news to David, maybe I receive some money or gifts. 1 சாமுவேல் 31வது அதிகாரத்தை வாசித்தால் When we read 1 Samuel chapter 31, சவுல் எப்படி மரித்தார் என்று தெளிவா எழுதி இருக்கிறது. we can read about how clearly how Saul died. ஆனா அங்கிருந்து ஓடி வந்த ஒருவன் But the one who ran from there, அதிகமா ஆசைப்பட்டதுனால because he was so greedy, அவன் நினைத்தது எதுவும் நடந்தேறல. because what he thought did not happen, அழிவு என்ற கதவு தானா திறந்தது. so the door of destruction opened to him. தாவீது சந்தோஷப்படுவார்னு பார்த்தான். He thought David would be happy hearing this news, தாவீது அழ ஆரம்பித்தான். but David started to cry. தற்செயலாய் ஓடி வந்தான். He just ran by chance. அழிவுக்கு உதாரணமா மாறிட்டான். He became an example of destruction யோசிக்க முடியாத மூளை. because his brain was unable to think. ஏசாயா 8வது அதிகாரம் Isaiah chapter 8. 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை When we read through the verse from 6 to 8, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்தால் here we could see about the people of Israel. இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி They refused the waters of Shiloah that go softly, ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் and rejoice in Rezin and Remaliah's son, மெதுவா ஓடுகிற தண்ணீரை அசட்டை பண்ணினார்கள். because they refused the waters that were going so softly. ஆத்தும இளைப்பாறுதலின் உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் If we need to achieve the calmness in our soul, அமைதலாய் தேவ சமூகத்துல இருக்க பழகணும். we should know to sit calmly in the presence of ஆனா God. இந்த இடத்துல But here மெதுவா ஓடுகிற சீலோவாவின் தண்ணீரை அசட்டை பண்ணுங்க. Here the people refused the waters of Shiloah that go softly. கரை புரண்டு கலகலப்பா ஓடுகிற அசிரியாவை நாடி போனாங்க. So they went seeking for Assyria, which was roaring rivers. இந்த இஸ்ரவேலர்களுக்கு என்றைக்கு வாழ்க்கையில இருந்த அமைதி கலைந்ததோ, When the Israelites lost the calmness in them, அன்றைக்கு அமைதலாய் வீசின தென்றலும் முடிவுக்கு வந்தது. on that day the soft breeze became a whirlwind. இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த பூமியின் சாரத்தை உறிந்து எடுக்கிற அளவுக்கு வறண்ட காற்று இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில வீச தொடங்கி. So from that day on, a dry wind swiped out all the wet lands of the people. அசிரியாவை நம்பி போனாலும் Even though they trusted Assyria and went behind them, திடீரென்று அந்த மனிதனுடைய கரங்கள், அந்த அசிரியாவுடைய கரங்கள் மாய தண்ணீரை போல காணாம போனது. suddenly the hands of Assyrians became a weird one, அதாவது அமைதலை நம்பாம because they did not believe the calmness. கரபுரண்டு ஓடுகிற வாழ்க்கையை எதிர்பார்த்தாங்க. They expected the swiftness in their lives. இதனால இஸ்ரவேலருக்கு அழிவு உறுதியாய் மாறினது. Because of this, the Israelites were about to receive the judgment. நாம தனிந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? Why we are brought low? அமைதலா தேவ சமூகத்துல உட்கார பழகுறதே கிடையாது. Because we don't practice sitting in God's presence quietly. எங்கேயாவது டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாங்க, வாங்க தேவ பிள்ளைகள்னா ஓடி போயிடுவாங்க. If somebody says there is a concert there, we are going to dance and sing, then there's a big crowd behind. மெதுவா உட்கார்ந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன்னா தூங்கிடுவாங்க. If we have a church which sings a beautiful old hymn, then no, that doesn't suit us. குதிக்க சொல்லுங்க. If you ask us to jump, வானத்துக்கும் பூமியும் குதிக்கிறோம். we jump to heaven and the earth. ஆனா அமைதலா தேவ சமூகத்தை உணரவே மாட்டோம். But we will never feel the presence on the calmness of God. நமக்கும் ஆத்தும நேசர் Even we have our beloved ரொம்ப God. தேவை அப்படின்னு சொன்னா If we need him more, அமைதலான இடத்துல
Go to a quiet place. தனிமை அவரோட பேச பழகணும். Try to speak with him alone. அந்த நேரங்கள்ல In those times, ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் when God speaks to us during those times, நம்மை தனிந்து போகவே விடாது. it will never bring us down. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? How is his words? ஆறுதல் இல்லாதவர்களுக்கு சாய்ந்து கொள்ளுகிற மார்பை போன்றது. He has a burden to carry all our burdens. விழுந்து போனவர்களை தூக்கி எடுக்கிற கரம் போன்றது. He has a hand which lifts who are all have fallen down. திக்கற்று திரிகிறவர்களுக்கு அடைக்கலம் புகழிடம் போனது. He is a shelter to all those who have shattered. கர்த்தர் நம்ம எல்லாம் ரொம்ப சூஸ் பண்ணி லவ் பண்றார். God has chosen each and every one of us and he is pouring out his precious love on us. நம்மள ரொம்ப ஃபிட்டட் ரொம்ப தகுதியானவர்கள் அப்படின்றதுக்காக இல்ல. Not because we are fit or worth for his love. நம்மிடத்துல ஏதோ ஒன்று அவரை கவர்ந்து இருக்கிறது. But something have attracted him from us. இப்படி நம்மை தேர்ந்தெடுத்த ஆண்டவருக்கு முன்னால Like that God has chosen us, so before him வர வர பலத்து போகணுமே தவிர, we should go on strengthened each and every day. வர வர பெரியவனாகணுமே தவிர, Each and every day goes by, we should become a great man of God, எதுக்கும் பிரயோஜனப்படாம தனிந்து போகவே கூடாது. but never be brought down by being useless. ஆண்டவர் நம்மை தேடி தேடி வருகிறார். God is coming searching for us. நாம விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தாலும் Even though we have lot of disbeliefs and doubts, அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். he is truthful. நாம் அடிமைப்படுத்தப்பட்டாலும் Even though we have been அவர் slaves, நம்மை விலை கொடுத்து வாங்குவதற்கு வருவார். even he is ready to pay the price and நாம் buy தொலைந்து us. போய்விட்டால் Even though we are lost, நம்மை தேடி கண்டுபிடிப்பார். he is the one who comes searching for நாம் us. வெட்கப்பட்டு போனால் If we are ashamed, அவர் நம்மை மூடிக்கொள்ளுவார். he will cover us. நாம் அலைந்து திரிந்தால் Even we roam here and there, நம்மை கானானுக்கு அழகா கொண்டு வருவார். he will bring us to Canaan. நான் சொன்ன நிறைய நபர்கள் I have said about many men of God, தேவனை விட்டு விட்டதால் தனிந்து போனார்கள். because they left God, they were brought down. தேவனுடைய வார்த்தையை மறந்ததால் தனிந்து போனார்கள். Because they forgot the word of God, they have been forgotten. சீயோன் குமாரத்தி ஆடம்பரத்தை விரும்பினதால் தனிந்து போனாள். Because the daughter of Zion was so much into attractions, she was brought down. திராட்சை தோட்டத்துக்கு அவ்வளவு வேலை செய்தும் பலனை கசப்பாய் கொடுத்ததில்லை, தனிந்து போனது. Because the vineyard was given so much effort, but when given bitter fruit, it was put to judgment. கீலேயாத் சீகேமின் புகழ் தனிந்து போனது. All those pride of Gilead and Shechem was brought low. ஆதரவாய் இருக்க வேண்டியவர்கள் தேள்களை போல மாறி போனார்கள். Because all those who have to be a supportive has become scorpions. குறுகிய இருதயம் போன்றவர்கள் They had very small little hearts. அமைதலாய் ஓடுகிற தண்ணீரை அசட்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். They just refused the slow flowing waters. அமைதலான நேரத்தில் அழகான வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு தோற்று போனவர்கள். They failed to build a beautiful life in the time of calmness. ஆண்டவர் அமைதலான நேரத்தை நாம தேடினாலும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நேரத்தை தந்திருக்கிறார். So God has given us a beautiful time of like this to be with him in a quiet place. இந்த நேரங்களில் குணசாலியான ஸ்திரியை போல வீட்டை கட்டி எழுப்புங்கள். So like a wise woman, build up your house. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு உங்க இல்லங்களை திறந்து கொடுங்க. Open up your houses so that his presence will fill your house. உங்க பிள்ளைகள் அமைதலான வாழ்க்கையில தேவனுக்கு உள்ள நடத்துங்க. Lead your children in the calmness of God. நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க. Just repeat with me this one word. இப்பெல்லாம் யோசிப்பீங்களா? அதெல்லாம் அப்பெல்லாம் சொல்லி பாருங்க. Often say these words. தேவன் கொடுத்த மேன்மையை கெடுத்து விடாதபடி. To not spoil the greatness that God has trusted me. தனிந்து போக பண்ணுகிற ஒவ்வொரு செயல்களில் இருந்து Each and every act that bring me down. என்னை விடுவியும் தேவனே. Lord, please safeguard me. திரும்பவும் சொல்றேன். I'm saying it again. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. Say it with me. தேவன் கொடுத்த மேன்மையை The greatness that God has trusted me. கெடுத்து விடாதபடி. To not destroy it. தனிந்து போக பண்ணுகிற The things that brought me low. ஒவ்வொரு செயலிலும் இருந்து Each and every
things. என்னை விடுவியும் தேவனே. Lord, safeguard and deliver me. இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க பாப்பா. And another one time, just repeat with me. தேவன் கொடுத்த மேன்மையை விட்டு விடாதபடி, To not lose the greatness that God has trusted தனிந்து me. போக பண்ணுகிற எந்த ஒரு செயலில் இருந்தும் The things that brought me down or low. என்னை விடுவியும் தேவனே. Lord, deliver me and safeguard me. இருக்கிற இடத்துல உண்மையா கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. Truthfully, in this time, just serve God. உண்மையா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் Our God is a true God who we are மரண worshiping. பரியந்தம் நம்மை நடத்துவார். He will lead us till our death. கடைசி வரை நம்மை நடத்துவார். Till our last breath, He will lead us. கடைசி மூச்சு வரை நடத்துவார். Till our last breath, He will be leading us. கடைசி எல்லை வரை நடத்துவார். Till our last days of our life, He will lead us. அமைதலான வாழ்க்கையை கலைத்திடாதீங்க. Do not spoil the soft life God is giving you. ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிற அழகான லைஃபை மாத்திடாதீங்க. Do not destroy the beautiful life that God has trusted you with. பலனை கசப்பாக்குவதற்கு முயற்சி பண்ணாதீங்க. Do not make the fruit bitter. ஆடம்பரத்துக்கு நேரங்களை கொடுத்துறாதீங்க. Do not give time to attractions. தேவனுடைய எதிர்பார்ப்புல வாழ்கிற அழகை பெற்றுக்கொள்ளுங்க. Expect to live to the God's expectations. முழுமையா ஒப்பு கொடுங்க. Commit yourselves wholly. இருதயத்தை வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணிங்க. Commit your whole heart and your whole life to Him. கர்த்தர் நிச்சயம் நம்மை நடத்துவார். Surely God will lead us. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை நடத்தும் ஐயா, எங்களை நடத்தும் ஐயா, எங்களை நடத்தும் ஐயா. வீணாய் போயிடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் நாங்கள் கவனமாய் பயன்படுத்தணும் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கணும், உம்முடைய வார்த்தையே சார்ந்து இருக்கணும். இனி எங்கும் நாங்கள் தனிந்து போய் நிற்கக்கூடாது ஐயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற எந்த ஆசீர்வாதத்தை விட்டு விலகக்கூடாது. உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். ஆரம்பத்தில் ஆராதித்தது போல யாக்கோபின் தேவனே, உம்மை உறுதியாய் பிடித்திருக்கிறோம். எங்களை கைவிடாதிரும். நாங்கள் இழந்து போன மேன்மையை திரும்ப எங்களுக்கு தாரும். இழந்து போன ஜெப வாழ்க்கையை திரும்ப தாரும். இழந்து போன பரிசுத்தத்தை திரும்ப தாரும். இழந்து போன கிருபையை திரும்ப தாரும். எங்களை மீட்டு எடுத்து விடும் ஐயா. மரணத்தின் பாதைதனில் மனம் கலந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் கலந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை
முத வரி திரும்ப. வீணாய்த்தானே நீர் இல்லாத என் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. இதை நல்லா மனதில் வைத்து எங்களோட இணைந்து இந்த வரியை சொல்லி பாடி மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எங்களை நடத்தும் ஐயா, சபையை நடத்தும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களையும் நடத்தும். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். யார் ஒருவரும் தங்களுடைய மேன்மையை விட்டு கீழே இறங்கி விடாதபடி உம்மை பிடித்து கொண்டு மேலே 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 ஏறி வர கிருபத்தாரும் ஆண்டவரே, கிருபத்தாரும் ஆண்டவரே. எந்த குடும்பங்களுக்குள்ளெல்லாம் போராட்டங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள் காணப்படுகிறதோ, எந்த குடும்பங்களுக்குள்ள ஜெபம் தணிந்து போயிருக்கிறதோ, மீண்டும் அது பற்றி எரிவதற்கு ஒரு அனலை அனுப்புங்க ஆண்டவரே, ஒரு வெளிச்சத்தை அனுப்புங்க ஆண்டவரே, வசனத்தை அனுப்புங்க ஆண்டவரே. வாதைகள் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய மகிமை தேசத்திலே உதிக்கட்டும். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை தேசத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை நடத்தும் ஐயா. எங்கள் நம்பிக்கை விருதாவாய் போகக்கூடாது. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒருபோதும் மறவார். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.